வாழ்வதும் இழப்பவன் தொலைப்பதும் தாயின் அன்பு மட்டுமே. அன்பின் ஸ்பரிசமாக எல்லா படங்களிலும் அம்மாவாகவே வாழும் கீதா கைலாசம் அம்மா அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கு ரொம்ப பெரிய நன்றியையும் வணக்கத்தையும் சொல்லிக்கிறேன். யமகாதகி ரொம்ப முக்கியமான படம். ஏன்னா நான் பல படங்கள் நடிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு 3-4-5-6 படங்கள் நடித்திருந்த பொழுதே எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ அதுக்கு நான் ரெஜின் ரோஸ்க்கும் பெப்பினுக்கும் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அந்த கதையை ஒரு சொல்லிட்டு எனக்கு என்னுடைய போர்ஷனை சொல்லிட்டு நாங்கள் ஒரு ரீடிங்லாம் பண்ணினோம், ஒரு சின்னதாக ஒர்க் ஷாப்லாம் பண்ணோம். ஸோ அப்போ அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அது ரொம்ப டயலாக் வரக்கூடிய ஒரு போர்ஷன், ஒரு சீன் அந்த மாதிரி முக்கியமாக கிளைமேக்ஸில் இருந்தாலும் ஒரு சின்னதோ அப்படின்னு தோணும். ஆனால் அது 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 ஒரு சாவு வீடு. ஸோ அதில் த்ரூ அவுட் இருக்கணும், த்ரூ அவுட் அந்த எமோஷனை கேரி பண்ணணும், அதெல்லாம் இருந்துச்சு. பட் என் மேலே நம்பிக்கையாக எனக்கு அதை கொடுக்குறாங்க. ஸோ அது என்னன்னா நான் எப்படி சொல்லுவேன்னா, இன்னைக்கு பார்க்கும்போது எனக்கு இப்படி பண்ணிருக்கலாம் அப்படி பண்ணிருக்கலாம்லாம் தோணுது. ஏன்னா அதுக்கப்புறம் நான் வேற பல திரைப்படங்கள் பண்ணியிருக்கேன். ஆனால் அது நான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்னு தான் சொல்வேன். அஃப்கோர்ஸ் அது டைரக்டரோட சேர்ந்து அதை ஒரு ரிஹர்சல் பண்ணி ஒரு எக்ஸ்பெரிமெண்டா அதை பண்ணும்பொழுது நானும் அதில் சில இன்புட்ஸ் எடுத்திருக்கேன், டைரக்டர் கொடுத்த இன்புட்ஸையும் எடுத்துக்கிட்டேன். அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுக்கு எனக்கு அது ஒரு வாய்ப்பா அமைஞ்சது. அதுக்கு நான் ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் பெப்பின். அண்ட் தேங்க்யூ. அண்ட் நிறைய பேர் பாராட்டினாங்க, நிறைய பேருக்கு அது ரொம்ப ஒர்க் ஆச்சு எமோஷனலா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கு அந்த வரிகளுக்கு ராஜேந்திரன் ஐயாக்கு நான் ரொம்ப பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். அப்கோர்ஸ் இந்த படத்துக்கு தஞ்சாவூர்ல ஒரு 40 நாள் இருந்தோம். ராஜு சார் எக்ஸசைஸ் பத்தி பேசிட்டு இருந்தாரு. வேற வழியே இல்லை, எங்களுடைய ஹோமா இருந்துச்சு தஞ்சாவூர் பக்கத்துல. அந்த ஊர்ல அது எங்களுடைய வீடா ஆயிடுச்சு. நாங்க எல்லாரும் ஒன்னா தான் தங்கியிருந்தோம். எல்லாரும் பக்கத்துல ஒரே இடம் எடுத்து அங்க ஒரு பெரிய ஹாஸ்டல் அது. ஸோ அங்க தங்கியிருந்தோம். அது ரொம்ப ஒரு இனிமையான அனுபவம். ஏன்னா நிறைய பேர் தியேட்டர்ல நடிக்கக்கூடிய ஆக்டர்ஸ் எல்லாரும் அறிமுகமா இருந்தாலும் அங்க போய் தான் ஒரு முறை சந்திச்சவங்களும் 35-40 நாள் நாங்க ஒன்னா இருந்தோம். ஸோ அவ்வளோ ஒரு நட்பு, அவ்வளோ பேரோடையும் நாங்க அவ்வளோ கதைகள் பேசியிருக்கோம். சில சமயம் சின்ன சின்ன குரூப்ஸா இருந்திருக்கோம், சில சமயம் எல்லாரும் ஒன்னாவும் இருந்திருக்கோம், ஒன்னா டிராவல் பண்ணுவோம் ஒரு 1 hour லொகேஷன் போகிறதுக்கு. இந்த மாதிரி பல இனிமையான அனுபவங்கள். கொஞ்ச நாள் ஆயிடுச்சு, வருஷங்கள் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் இந்த படத்தை பத்தி பேசுற இந்த ஒரு மாத காலத்துல அது எல்லாமே எங்க நினைவுக்கு போயிட்டு இருக்கு. சில நல்ல நட்புகள் கிடைச்சது, புதிய நட்புகள் அங்க கிடைச்சது. ஸோ அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு இனிமையான அனுபவம். நாங்க பேசிய கதைகள் இதுல என்னன்னா, அங்க இருக்கிற ஊர் மக்கள் எல்லாமே ரொம்ப ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. ஸோ அங்க இருக்கிற வீடுகள், அங்கெல்லாம் போய் அவங்க வீட்டுல இருப்போம். அங்க ஆடு மாடு கோழி எல்லாம் அவங்க வீட்டுல சாப்பிடுவோம். ஒரு வேளை இப்படி இருந்துட்டே இருப்போம். கொஞ்ச நேரத்துல ஷார்ட்டுக்கு கூப்பிடும் போது பாத்தீங்கன்னா ஒரு 4 வீடு தள்ளி போச்சுன்னா 7 வீடு அது. ஸோ 35 நாளும் நாங்க 7 வீட்டுல அங்க போனா அந்த மூடு மாறிடணும் எங்களுக்கு. ஸோ எல்லாரும் வேற ஃபேஸ் டக்குன்னு ஒரு 5 வீடு தள்ளிச்சா அந்த மூடுக்குள்ள போயிட்டு அந்த இதுல போயிட்டு அப்படிதான் உட்காந்துருப்போம். ஸோ அங்க என்ன, நாங்க டயலாக் இல்லைனாலும் ஷார்ட்ல எல்லாரும் ஏதாவது ஒரு ஃப்ரேம்ல இருப்போம். பட் அந்த டெப்த் அப்படின்ற ஒரு இதை உணர்ந்து நாங்க இருக்கணும். ஆனா அதுதான் அப்படிதான் இருந்துச்சு. ஏன்னா ஒரு ஆக்டர் த்ரூ அவுட் சும்மா ஒரு சீன்ல இருந்து 4 சீன்ல அவங்க இல்லாம அப்படிலாம் கிடையாது. 35-40 நாள்ல முக்கால்வாசி நாட்கள் அவங்க அந்த கட்டில அவங்க டெட் பாடியா இருந்திருக்காங்க ரூபா. சோ அவங்க அந்த மாதிரி இருக்கும் பொழுதும் எங்களுக்கு அது சீரியஸா இருந்துச்சு. அவங்க அப்படி நடிக்கிறாங்கும் பொழுது கூட இருக்கிற நாங்க எல்லாரும் அதுக்கான உழைப்பும் அதுக்கான ஒரு இதை அந்த மூட் எமோஷனை கொண்டு வர வேண்டி இருந்துச்சு. ஸோ பிளஸ் எல்லா கோ ஆக்டர்ஸ்க்கும் ஃபர்ஸ்ட் நான் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா எனக்கு கொடுக்கப்பட்ட ரோல் அந்த டேல பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய ரொம்ப முக்கியமான ரோல். ஸோ என்னையும் நம்பி அவங்க எல்லாரும் எனக்கு அவ்வளோ சச் ஒண்டர்ஃபுல் ஆக்டர்ஸ். நான் ஒருத்தர் பேரா சொல்லலை, பட் எல்லாருமே ரொம்ப கிரேட் ஆக்டர்ஸ். நிறைய பேர் இதுல எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாவும் இருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் பெரிய பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் ரொம்ப அது ஒரு இனிமையான அனுபவமும், எனக்கு நிறைய பாடங்கள் கத்துக்கிற மாதிரி இருந்தது. ராஜு சார், ஹரிதா, மெலடி, முருகன், இசபெல்லா ஃப்ரெண்டா வருவாங்க ரூபாக்கு. ஸோ ரொம்ப நிறைய டைம்லி ஜோக்ஸ்லாம் ரொம்ப வேற லெவல்ல அடிப்பாங்க. ஸோ அதெல்லாம் அவ்வளோ சிரிச்சு ஐ திங்க் அந்த ஒரு ஷூட்டிங்ல ஏதோ ஒரு நாங்கெல்லாம் ரூம்மேட்ஸா இருந்து எனக்கு ஏதோ ஒரு காலேஜ் டேஸ் எல்லாம் நினைவுபடுத்திச்சு. அவ்வளோ சிரிச்சு இது பண்ணியிருக்கோம். அப்கோர்ஸ் காலையில ஷூட்டிங்க்கு வந்துட்டோம்னா அது வேற மாதிரியான இடம். ஸோ மற்றபடி அந்த மாதிரியான ஒரு இனிமையான அனுபவத்தை கொடுத்த இந்த திரைப்படம். அண்ட் பெப்பின் நான் மறுபடியும் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா எனக்கு இது ரொம்ப ஒரு ஃபுல் லென்த்ல எனக்கு பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய
ஒரு ரொம்ப ஒரு முக்கியமான ரோலா நான் நினைக்கிறேன். இது வந்து எப்படின்னா, நான் ஒரு ப்ரொடக்ஷன்ல ஒரு படத்துல போய் நடிச்சேன்ற ஃபீலிங்கே கிடையாது. இது என்னுடைய படம், நானே இருந்து சொந்தமா ஒரு படத்துல அந்த அளவுக்கு ஒரு மைண்ட் லெவல்ல இந்த படத்துக்கான இன்வெஸ்ட்மெண்ட் மனசளவுல இருக்கு. எனக்கு மட்டும் இல்ல, இந்த படத்துல நடிச்ச எல்லாருக்குமே. நாங்க எல்லாரும் அவ்வளோ ஆவலா இந்த படத்தை வரும்னு சொல்லிட்டு ராகுலையும் பெப்பினியும் அவ்வளோ புடுங்கிருக்கோம். எப்ப ரிலீஸ், எப்ப பண்ண போறீங்க, என்ன பண்ண போறீங்கன்ற ஒரு பாயிண்ட்ல அதுக்கப்புறம் மறந்துட்டோம். அதுக்கப்புறம் இப்ப மறுபடியும் அவங்க பண்ண போறேன்னு சொல்லி ஒரு ஃபியூ மந்த்ஸ்க்கு முன்னாடி ஆரம்பிச்சாங்க. ஏதோ இப்ப பண்ண போறோம் ரிலீஸ் அப்படியே சொன்ன உடனே விடல. அதுக்கப்புறம் விட்டு அவங்கள தொணன்னு நச்சரிச்சிட்டு இருந்தோம். பிகாஸ் இதனால வரக்கூடிய வாய்ப்புகள் நீங்க நடிச்சிருக்கிற எல்லாருக்குமே வந்து ரொம்ப முக்கியமானது இந்த வாய்ப்பு. அண்ட் அத ராஜு சார் எல்லாருமே சொன்ன மாதிரி சரியான முறையில கொண்டு போய் சேர்த்த பத்திரிகை நண்பர்களுக்கு ரொம்ப பெரிய நன்றி. ஏன்னா நீங்க வந்து அந்த படத்தை புரிஞ்சுக்கிட்டு அதை சில விஷயங்களை நீங்க பகிர்ந்துகிட்ட விதம் வந்து அது ரொம்ப அருமையா இருந்தது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த படத்துக்கு அது ரொம்ப தேவை. ஏன்னா பெப்பினோட டெபியூ படம் அப்படின்னே சொல்லும்படி இல்லை. ஏன்னா அவர் கதை சொன்ன விதமும் அங்க ஷூட்டிங் நடந்திருக்கும் போது நமக்கு 10 நாள்லயே தெரிஞ்சிடும் அது வந்து அந்த டீம் எவ்வளவு ஒரு ப்ரொஃபஷனலா ஹேண்டில் பண்றாங்கன்ட்டு. அண்ட் சுஜித் சரண், தேங்க்யூ சோ மச். எங்களை எல்லாரையும் ரொம்ப எங்களோட எமோஷன்ஸ் அழகா கன்வே ஆகிற மாதிரி எங்களை எல்லாரையும் படம் பிடிச்சதுக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அவங்க எல்லாரும் ரொம்ப நிறைய உழைப்பை கொடுத்திருக்காங்க. அண்ட் மியூசிக் whoever is worked on sound, and to all of you including Jason, I'm really thankful because அது ரொம்ப ஒரு சோல்ஃபுல் மியூசிக் அமைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே பாராட்டுறாங்க, பல இடங்கள்ல இருந்து பாராட்டுறாங்க. அண்ட் ராகுல், தேங்க்யூ, ஸ்பெஷல் தேங்க்ஸ். Make more films like this, and thank you so much. And so I think எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஒன்னையும் சொல்லிக்கிறேன் என்னன்னா, அஃப்கோர்ஸ் என்ன ரொம்ப செல்லமா பத்திரிக்கையில எல்லாரும் கோடம்பாக்கம், கோலிவுட்டின் லேட்டஸ்ட் அம்மா எல்லாமே ரைட். நான் லேட்டா தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஆக்டிங். ஸோ என்ன கோலிவுட் அம்மான்னு கொண்டாடுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ எம் ஹாப்பி. ஆனா கூடிய சீக்கிரம் அது கொஞ்சம் மறந்து கேரக்டர் ஆர்டிஸ்டா நிக்கணும் அப்படின்னு பாக்குறேன். ஹோப்ஃபுல்லி அதுவும் நடக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.